வணக்கம். இன்றைய செய்திகள் அத்துடன் நீங்கள் இவ்வாறு செய்திகளை பார்த்து மகிழலாம். நன்றி. தனியார் வைத்தியசாலை ஒன்றில் பணிபுரியும் 2 தாதியர்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் நிபா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்த இருவருடன் தொடர்பில் இருந்து சுமார் 196 பேர் கண்டறியப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவருக்கும் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. கேட்டீர்கள். உலக புகழ் பெற்ற மூத்த நடிகையர் கேத்ரின் ஒஹாரா தனது 71வது வயதில் உயிரிழந்துள்ளார். நேற்று லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் அவருக்கான காரணம் குறித்த விவகாரங்கள் சமூக வலைதளங்களில் தீவிரம் அடைந்துள்ளன. இது குறித்து பேசிய அவரது ஊடக பிரதிநிதிகள் குறுகிய கால உடல்நலக் குறைவு காரணமாகவே அவர் உயிரிழந்தார் என தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அவருக்கு என்ன நோய் இருந்தது என்பது குறித்த மேலதிக விவரங்களை வெளியிட அவர்கள் மறுத்துவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உலக செய்திகள் கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது 20-20 போட்டியில் இங்கிலாந்து அணி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 11 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. பலைக்கரையில் இடம்பெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தளத்தில் ஈடுபட தீர்மானித்தது. மாலை 6:30 மணிக்கு நாணய சுழற்சி மேற்கொள்ளப்படவிருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது. எனவே போட்டி 10 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 16.2 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 133 ஓட்டங்களை பெற்றது. 134 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இங்கிலாந்து அணி 15 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 125 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் மழை மீண்டும் குறுக்கிட்டது. இதன்படி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி 3 போட்டிகள் கொண்ட இந்த 20-20 ஓவர் தொடரில் இங்கிலாந்து அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முழு பிரித்தானியாவிலும் 1 வார வேலை நிறுத்தம். புலம்பெயர்